ஒரு பேரன் பேத்தி கூட ஒரு 10 ரூபாய் கொடுக்குற வக்கு இல்லாத ஒரு தாத்தா பாட்டியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 30 நாளைக்கு 150 ரூபாய் ஊதியத்தில் குறைந்த சம்பளத்தில் நாங்கள் பணியாற்றுவதும் குறைந்த சம்பளத்திலே இருந்து ஓய்வு 2014 2000 ரூபாய் ஓய்வூதியம் என்பது ஒரு கணவன் மனைவி குடும்பம் நடத்துவதற்கு போதுமானதாக இல்லை. அனைவருக்கும் வணக்கம். போராட்ட காலம் யூடியூபில் பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அன்று வேலூர் மாவட்டமாக இருந்து இன்று திருப்பத்தூர் மாவட்டமாக உதயமாயிருக்கின்ற அன்று வேலூர் மாவட்டத்தில் 7/2/1983 அன்று பணியில் சேர்ந்தேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்று ஆரம்பிக்கப்பட்டு தினக்கூலி எங்களுக்கு ஒரு நாளுக்கு 5 ரூபாய், சமையலருக்கு 2 ரூபாய், உதவியாளருக்கு 1 ரூபாய் என்று வழங்கப்பட்டு வந்தது. மாதம் 30 நாளைக்கு 150 ரூபாய் ஊதியத்தில் குறைந்த சம்பளத்தில் நாங்கள் பணியாற்றினோம். அது 10 ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றி அமைக்கப்பட்டது. இன்றைக்கு இருக்கின்ற முதல்வருடைய தந்தையார் மாண்புமிகு கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் எங்களுக்கு அந்த அடிப்படை ஊதியம் என்ற 500, 600, 700 என்று 16 அம்ச கோரிக்கைகளை வள்ளுவர் கோட்டத்திலே நிறைவேற்றி தந்தார். அதன் அடிப்படையிலே நாங்கள் குறைந்த சம்பளத்திலே வாழ்நாள் முழுவதும் குறைந்த சம்பளத்திலே இருந்து ஓய்வு 2014 நான் ஓய்வு பெற்றேன். அன்றைக்கு இருந்து 1000 ரூபாய் ஓய்வூதியமாக பெற்று படிப்படியாக இன்று 2000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கிறது. 2000 ரூபாய் ஓய்வூதியம் என்பது ஒரு கணவன் மனைவி குடும்பம் நடத்துவதற்கு போதுமானதாக இல்லை. ஒரு பேரன் பேத்தி கூட ஒரு 10 ரூபாய் கொடுக்குற வக்கு இல்லாத ஒரு தாத்தா பாட்டியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு சமுதாயத்திலே கேட்பவர்கள் அறியாத இருக்கிறவர்கள் எல்லாம், என்ன வாத்தியார நீ ஸ்கூலில் வேலை செஞ்சால் ஒரு 20,000 ரூபாய் ஓய்வூதியம் வாங்குறியான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியல. 18,000 ரூபாய் மைனஸாக ஒரு 2,000 ரூபாய் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லின்னுக்கிறோம். கௌரவமான ஒரு பள்ளியில் வேலை செய்து ஒரே காம்பவுண்டில் இருக்கிற ஆசிரியர்கள் 20,000 வாங்கும்போது நாங்கள் 2,000மோ 3,000மோ வாங்கி வாழ்நாள் முழுவதும் நீண்ட நாளாக கழித்து விட்டோம். அரசு எங்களை பணி நிரந்தரம் செய்யும் என்று பல போராட்டங்களை எல்லாம் சந்தித்து வாழ்க்கையிலே ஓய்வு பெறுகின்ற வரை அந்த அரசு எங்களை நிரந்தரம் செய்யவில்லை. ஓய்வு பெறும்போதும் கூட இன்றைக்கு ஓய்வூதியம் அரசு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 7,850 ரூபாய் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதே நம்முடைய தமிழக அரசும் அதை பரிசீலனை செய்து இன்றைக்கு வாழுகின்ற பொழுதும் வறுமையிலே வாடிய சத்துணவு பணியாளர்களுக்கும் இன்றைக்கு அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு வயதான காலத்திலே இருக்கின்ற நேரத்திலே அவர்கள் வாழ்வு ஆதாரம் சிறப்பதற்காக அவருடைய குடும்ப ஓய்வூதியமாக அதை மாற்றி எங்களுக்கும் ஒரு நிரந்தர வாழ்வாதாரத்தை தமிழக முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கனிவுடன் பரிசீலனை செய்து வயதான காலத்திலே நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வழி செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பாக இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலே கூட அதை தான் நாங்கள் வலியுறுத்தினோம். எங்களுக்கும் ஓட்டு வங்கி இருக்கிறது, நாங்களும் உங்களை ஆதரித்து இந்த அரசுக்கு ஆதரவாக நடந்து கொள்வோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் கனிவுடன் பரிசீலனை செய்து எங்களுக்கும் உங்களுடைய ஆதரவை தருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.